Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் இருக்குன்னா ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல நடக்கிற குவாலிஃபை 1 ஸோ குவாலிஃபயரோட ஃபர்ஸ்ட் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னா எம்ஐ கேப்டன் வாஸ் பேரல் ரைட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியிலும் ஸ்கிப் பண்ணாம. இப்போ மேட்சை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி பிப்ரவரி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 9 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் பார்க் கெர்பரால தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த கெர்பரோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது ஒரு பேலன்ஸ்டு பிச் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பட் இந்த சீரீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்த மாதிரி தெரியல. ஒரு 2 மேட்சஸ் மட்டும்தான் ஒரு 170+ ஸ்கோர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கு அடுத்த இந்த மேட்சஸ்லாம் 115, 90, 100 இந்த மாதிரி ஸ்கோர்லயே வந்து அவுட் ஆயிருக்காங்க. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலிங்க்கு ஃபேவரான பிச்சா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. லாஸ்டா வந்து 5 மேட்சஸா பார்க்கும் போது இந்த விடுவுல டாஸை வின் பண்றீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணிக்காங்க. பர்டிகுலர் ஸ்கோர் டார்கெட் வச்சிட்டாங்கன்னா செகண்டா பேட் பவுல் பண்ணும்போது ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து நம்ம டவுன் டாக்ல பிளேயர்ஸா இருக்கட்டும், அதில் கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கட்டும், சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஸ்ல இருக்கட்டும், குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஸ்ல இருக்கட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் வெளியிடக்கடை வந்து பாத்துரும். ஸோ வெனுவை பொறுத்தவரைக்கும் ஓவரால் 49 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 24 மேட்சஸ், பேட் செகண்டா பண்ணவங்க 24 மேட்சஸ் அப்படி ஈக்குவலா தான் வின் பண்ணிருக்காங்க. பட் ரீசனா இந்த வயசுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க கொஞ்சம் அதிக மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் டயல் வந்து முடிஞ்சிருச்சு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 154, ஹையஸ்ட் ஸ்கோர் டர்பன் சூப்பர் சயின்ஸ் 225 ரன் அடிச்சு 3 விக்கெட் தான் வந்து இழந்திருக்காங்க. லோவர் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பிட்டோரியா கேபிட்டல்ஸ் 52 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இங்கே பார்த்துதான் ரீசன்ட் ரெக்கார்ட் இந்த வெனுல ரீசெண்டா அந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 157, டோட்டல் விக்கெட்ஸ் 74 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது ஃபாஸ்ட் பவுலர் 52 விக்கெட்டும் ஸ்பின்னர் 22 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 40 விக்கெட் அதிகமாக தான் வந்து எடுத்திருக்காங்க லாஸ்ட் 5 T20 கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வர வாய்ப்புகள் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் வைஸ்ல வர அமௌண்ட் வச்சு நீங்க இன்னும் 1 or 2 கான்டெஸ்ட் கூட வந்து பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல மினி கிராண்ட் லீக் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 1.5 லட்சம் ரூபாய், 70,000, 80,000 அப்படின்னு சொல்லி ஒரு மினி கிராண்ட் லீக்ஸ் வந்து வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வித்ட்ரா பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் உடனடி மணி வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸலன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததான் இந்த வெனுல ரீசெண்டா இந்த சீரீஸ்ல வந்து 5 மேட்சஸ். ஸோ அந்த 5 மேட்சஸ்லயும் எது ஹையஸ்ட் ஸ்கோரா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் 4வது மேட்ச். இந்த 2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எம்ஐ கேப்டன் சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் 2 பேரும் பிளே பண்ணிருக்காங்க. அதுல எம்ஐ கேப்டன் 177 ரன் அடிச்சு 7 விக்கெட் வரையும் இழந்துட்டாங்க. அது சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் 77 ரன்னுக்கு 10 விக்கெட்டும் வந்து இழந்துட்டாங்க. அதே செகண்ட் மேட்ச் ரொம்ப லோ ஸ்கோர் தான் சொல்லலாம். 115 செகண்டா பேட் பண்ண சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் 117 ரன். ஸோ இது வந்து ரொம்ப லோவர் ஸ்கோரா வந்த மேட்சஸ் இருக்கு. அதே 3வது மேட்சஸ் பாத்தீங்கன்னா 149 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. செகண்டா பேட் பண்ண டீம் 97 ரன்லயே ஆல் அவுட் வந்து ஆயிட்டாங்க. 4வது வந்த மேட்ச்ல 165 ரன் செகண்டா ஜான்பூர் சூப்பர் கிங்ஸ் பேட் பண்ணும்போது 151 ரன் கடைசி வரையும் சேஸ் பண்ணி பெருசா அவங்களால வின் பண்ண முடியல. 5வது மேட்சை பொறுத்த வரைக்கும் 148 ரன் சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் 8 விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. பேரல் ராயல்ஸ் 100 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்டுமே வந்து இழந்துட்டாங்க. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு 150ங்கிறது தான் ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு இப்ப நடக்க போற மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 5 மேட்சஸ்லுமே ஓவராலா விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 33 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலருக்கு 24 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸுக்கு 9 விக்கெட் அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ல ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் லாஸ்ட் அந்த 5 மேட்ச்லயுமே 13 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் 4 விக்கெட்,
ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர் 2 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 4 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க லாஸ்டா வந்து 5 மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னர்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 6 விக்கெட், ஆஃப் பிரேக் பவுலர் 3 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காங்க. ஸோ 5 மேட்சுக்கு 1 விக்கெட், ஒரு மேட்ச் மட்டும் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், ஆஃப் பிரேக் பவுலர் ஏதாச்சும் ஒரு மேட்சஸ் தான் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. அதே செகண்டா பவுல் பண்ணும்போது 41 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை கம்பேர் பண்ணும்போது செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 8 விக்கெட் சம்திங் அதிகமா தான் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 28 விக்கெட், ஸ்பின்னர் 13 விக்கெட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலருக்கு 24 விக்கெட், அதே செகண்டா பவுல் பண்ணும்போது 28 விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு 9 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 13 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் செகண்டா பவுல் பண்ணும்போது ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் 12 விக்கெட், ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர் 5 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 9 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் 2 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி விக்கெட் கேம்ஸ் அதிகமாகவே இருந்திருக்கு. இந்த ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ஸுக்கு தான் கொஞ்சம் அதிகமான விக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். அதே செகண்டா பவுல் பண்ணும்போது ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர் கொஞ்சம் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 4 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 5 விக்கெட் சேர்த்து எடுத்து 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து கிடைச்சிருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரெக்கார்ட் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விக்கெட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதோட ஸ்பின்னர்ஸ்ல செகண்டா பவுல் பண்ணும்போது லாஸ்ட் அந்த 5 மேட்சஸ்ல இந்த லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 8 விக்கெட், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர் 4 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 1 விக்கெட் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணதை கம்பேர் பண்ணும்போது செகண்டா பவுல் பண்ற லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருது. ஆஃப் பிரேக் பவுலர் மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல ஒரு விக்கெட் கேப்ஸ் வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி செகண்டா பவுல் பண்ற டீமுக்கு கொஞ்சம் அதிக விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா இந்த வெனுல நடந்த 5 மேட்சஸ்லயுமே ரீசெண்டா அந்த ப்ளே பண்ண பிளேயர்ஸ் எந்த ஓவர்ஸ்ல அதிகமா விக்கெட் இழந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் வந்து விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் 6வது ஓவர்ல தான் 2வது விக்கெட் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 7வது ஓவர்ல 3வது விக்கெட். கிட்டத்தட்ட 7 ஓவர்லயே 3 விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எம்ஐ கேப் டவுன் அண்ட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். அதுல ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீமுக்கு 7 ஓவர்லயே 3 விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. செகண்டா பேட் பண்ண டீம்ல 3வது ஓவர்லயே 2 விக்கெட்ஸ் வந்து விழுந்துருச்சு. அப்புறம் 4வது ஓவர்ல 1 விக்கெட். கிட்டத்தட்ட செகண்டா பேட் பண்ணும்போது 4 ஓவர்லயே 3 விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 7 ஓவர்ல 3 விக்கெட், செகண்டா பேட் பண்ணும்போது 4 ஓவர்ல 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதே செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர் அதாவது 2வது பால்லயே வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. 3வது ஓவர்ல 1 விக்கெட், 6வது ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 ஓவர்லயே 4 விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம். அதே செகண்டா பேட் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 1 விக்கெட், அதுக்கப்புறம் 8வது ஓவர்ல தான் வந்து 2வது விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 9வது ஓவர்ல 3வது விக்கெட், அதுக்கப்புறம் 14வது ஓவர்ல தான் வந்து அவங்க 4வது விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பவுலர்ஸ் பேட்ஸ்மேனுக்கு வந்து சப்போர்ட்டிங் வந்திருக்கு செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். 3வது மேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஓவர்லயே 1 விக்கெட், 2வது ஓவர்ல 2வது விக்கெட், 4வது ஓவர்ல 3வது விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ 3 மேட்ச்ல இருக்க ரெக்கார்டை நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஓவர்லயே 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் அப்படியே வந்து டாப் ஆர்டர்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட்டை வந்து இழந்துடுறாங்க. அதே செகண்ட் மேட்ச் அதாவது செகண்டா பேட் பண்ண டீம் ஆஸ் யூஷுவல் செகண்டா பேட் பண்ண டீமும் பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவங்க விக்கெட்ஸை வந்து இழந்துடுறாங்க. அதே 4வது 5வது மேட்ச். ஸோ 4வது மேட்ச்ல 2வது ஓவர்ல விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ 5வது மேட்ச்லயும் 3வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. ஸோ கடைசியாக 2 மேட்சஸ்ல மட்டும்தான் 2 ஓவருக்கு அப்புறம் அவங்க விக்கெட் வந்து இழக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நடந்த அந்த 3 மேட்சஸ்லயுமே ஓவர் முடியறதுக்குள்ளாரே 1 விக்கெட் அல்லது 2 டாப் ஆளுக்கு 2 பேருமே விக்கெட்டை வந்து இழந்துடுறாங்க. 5 ஓவருக்குள்ளார அவங்களோட 3 விக்கெட்ஸுமே வந்து இழந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க டீமை மேக் பண்ணும்போது ஸ்மால் லீக்ல எல்லாரும் ட்ரை பண்ற மாதிரி சேஃபா தான் மேக் பண்ணி ஆகணும். பட் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது டாப் ஆர்டர்ல இருக்க 2 பிளேயர்ஸுமே நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்க பிளேயர்ஸ் வச்சு நீங்க ஒரு டீமை மேக் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இங்க பாருதா 2 டீமுக்கு ப்ராப்பர் 11 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எம்ஐ கேப் டவுன், ரிக்கில்டன், வேண்டர் டசன், ரிசா ஹென்ட்ரிக்ஸ், இன்கிராம், ஜார்ஜ் லிண்டே, பிரேவஸ், ஹோட்கேட்டர், ரஷித் கான், கேவின் போஸ், ரபாடா, ட்ரென்போர்ட். ஸோ இதுதான் எம்ஐ கேப்டனோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. இப்போ அடுத்ததா
பேரல் ராயல்ஸ். ஸோ பேரல் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிட்டோரியஸ் அண்ட் மிச் ஓவன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஹெர்மன், வேன் பியூரன், டேவிட் மில்லர், தினேஷ் கார்த்தி, தயான் கலீம், முஜிபுர் ரஹ்மான், ஃபார்ச்சூன், மபாகா அண்ட் மலிங்கா. ஸோ இதுதான் பேரல் ராயல்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீம் இருக்கிற பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த வெனுல யாருக்கு அதிகமான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு, எப்போ விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கிறத சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த வெனுல நடந்த 5 மேட்சஸ்லுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமா இருக்கட்டும், செகண்டா பேட் பண்ற டீமா இருக்கட்டும், டாப் ஆர்டர்லயே அந்த ஓவர் முடியறதுக்குள்ளாரியே அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்கெட்டை வந்து இழந்துடுறாங்க. சில மேட்ச்ல வந்து 2 விக்கெட்டுமே இழந்திருக்காங்க. அந்த 2 ஓவருக்குள்ளாரியே 3 விக்கெட் கூட சம்திங் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கிராண்ட் லீக்கை ட்ரை பண்றீங்க, சிங்கிள் ஆப்ஷன் டாப் ஆர்டர்ல இருக்க சிங்கிள் ஆப்ஷன் இருக்க பிளேயரை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்க பிளேயர்ஸ் வச்சு கூட நீங்க ஒரு டீமை மேக் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பேரல் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிட்டோரியஸ், மிச்சல் ஓவன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. பிரிட்டோரியஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல ஒரு மேட்சஸ் பிளே பண்ணிருக்காரு. அந்த முதல் மேட்சஸ்லயே கிட்டத்தட்ட ஒரு 5 சம்திங் ஸ்கோர்லயே வந்து விக்கெட் வந்து இழந்துட்டு போயிட்டாரு. பட் இவர் ரீசெண்ட் ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் பிளே பண்றாரு. கிட்டத்தட்ட இவருக்கு மேட்சுக்கு மேட்ச் ஒரு 25+ ரன் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து கிடைச்சிருது. ஸோ இப்போ ட்ரீம் டீம்லாம் வந்து ட்ரீம் லெவலாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 25+ ரன் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 6, ஒரு 3 6, ஒரு பவுண்டரி எல்லாம் அடிச்ச ஸ்கோர் வந்திருக்குன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பிரிட்டோரியஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்மால் லீக்ல கண்டிப்பா எல்லாருமே இவர் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மேட்ச் சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல கூட ஒரு பிளேயர் டாப் ஆர்டர்ல வர்றாரு. நான் பிரிட்டோரியஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஆகட்டும் நம்ம ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ டாப் ஆர்ல இருக்கிற இழந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ கிராண்டிக்கு ட்ரை பண்றவங்க இவர் எடுத்துட்டு கூட நீங்க வேற பேர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த மிச்சல் ஓவன். மிச்சல் ஓவன் லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. கடைசியா டெத் ஓவர் அவர் தான் வந்து பவுல் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மேட்ச் ப்ராப்பரா 5 பவுலர்ஸ் இருக்காங்க. 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு மிச்சல் ஓவன் தான் இருக்காரு. கண்டிப்பா மிச்சல் ஓவன் மினிமம் ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறது விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வந்துடுறாரு. இப்போ பேட்டிங்ல வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிச்சாவே போதும். அந்த 20+ ஸ்கோர்ல ஒரு 2 4 அடிக்கிறாரு, ஒரு 6 அடிச்சாரு அப்படின்னா + ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு பேட்டிங்ல வந்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம 2 4 அடிக்கிறாருன்னா ஒரு 8, ஒரு 6 கிட்டத்தட்ட ஒரு வந்து மட்டும் ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர் இருந்து மட்டுமே ஆவரேஜா வந்து கிடைச்சிடும். அது ஒரு விக்கெட் எடுக்கிறாரு கிட்ட 2 ஓவராச்சும் மினிமம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஓவரால ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது மிச்சல் ஓவன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் அவர் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஹெர்மன் ஸோ டாப் ஆர்ல ஒரு விக்கெட் விழுந்துரும் அப்படின்னு நினைச்சு நீங்க டீமை மேக் பண்ணும்போது ஹெர்மன் வந்து அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இன்கேஸ் மிச்சல் ஓவனா அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு, பிரிட்டோரியஸ் உள்ள இருக்காரு அப்படின்னா ஹெர்மன் வர மாட்டாரு. அதுக்கப்புறம் வேன் பியூரன் தான் 1 டவுன் வந்து இறங்குவாரு. செகண்ட் டவுன் தான் மிச்சல் அந்த ஹெர்மன் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹெர்மன், வேன் பியூரன் ரெண்டு பேருமே சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்ல அவங்கள்ட்ட. வெறும் ஃபர்ஸ்ட் பால் வந்து நல்லா அடிச்சாடுறாங்க. பட் ரீசனா இந்த மேட்சஸ்ல ஒரு 2 அல்லது 3 மேட்சஸ் மட்டும் ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. அதர்வைஸ் கிட்டத்தட்ட ஒரு 9 மேட்சஸ்க்கு மேல பிளே பண்ணிட்டாங்க. அதுல ஒரு 2 மேட்சஸ் இல்ல 3 மேட்சஸ் இந்த மாதிரி ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. பேலன்ஸ் இருக்க மேட்சஸ்லாம் ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட்லயே விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது ஹெர்மன் அது வேன் பியூரன் ரெண்டு பேர்ல எனியன் பிளேயர் கண்டிப்பா ஒரு பெஸ்டான பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க. நான் பர்டிகுலரா ஹெர்மன் இந்த மேட்ச் ஒரு 20+ இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அடுத்த டேவிட் மில்லர். ஸோ டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்ணும்போது டேவிட் மில்லர் வந்து தாராளமா ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா இவர் வர டவுனுக்கு ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டேவிட் மில்லரை பொறுத்திருக்கும். ஸோ டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி ஒரு 50 டாப்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தினேஷ் கார்த்தி. ஸோ தினேஷ் கார்த்தி நீங்க இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி. ஏன்னா இந்த வெனுல பவுலர்ஸ் இந்த ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்றாங்க. விக்கெட் டேக்கர்ஸ் அதிகமாவே இருக்கு. அதுல இந்த ரன் அவுட் ஸ்டெம்பிட் மூலமா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 15+ ரன் அடிச்சாவே போதும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட்.
ஓவராலா இவங்க ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் தினேஷ் கார்த்தியை பொறுத்த வரைக்கும். ஸோ தினேஷ் கார்த்தி இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஸ்மால் லீக்கு ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. அடுத்ததா தயான் கலின். ஸோ ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட்ல போடக்கூடிய பவுலர். இந்த வெனுல ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் தான் கொஞ்சம் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட்ல போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி, செகண்டா பால் பண்ணாலும் சரி, ஒரு விக்கெட் அப்படியே எதிர்பார்க்கலாம் தயான் கலிமா பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு விக்கெட் 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கண்டிப்பா கடைசி வரையுமே பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல தயான் கலிம் நம்ம ஒரு 10+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓவராலா ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முஜிபுர் ரஹ்மான் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். அவரோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்லயே 2 லெஃப்ட் ஹேண்டர் வந்திருக்காங்க, ரெக்கில்டன் அண்ட் காய் இன்கிராம். சோ 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கனால கண்டிப்பா முஜிபுர் ரஹ்மான் இருந்து நம்ம இந்த மேட்ச் ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்ல இருந்து சேர்த்து. சோ அதிகபட்ச விக்கெட் கிடைக்குமாங்கிறது இதுல ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிங் இல்ல. ஃபர்ஸ்ட் பால் பண்றானா ஒரு விக்கெட், செகண்டா பால் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் முஜிபுர் ரஹ்மான பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ஃபார்ச்சூன் ஸ்லோயர் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ ரெக்கார்ட் செட்ஸ்ல பார்க்கும்போது இந்த வெனுல ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது சரி, செகண்டா பால் பண்ணும்போது சரி 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பதிலாக ஃபார்ச்சூன் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேயரா பவுல் பண்றாரு. அந்த 5ல இருந்து அந்த 6 ஓவர் பிளேயரே அவர் பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிச்சிடறாரு. ஸோ அந்த ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேயரே டாப் டீம் வந்து கொலாப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பதிலாக ஃபார்ச்சூன் இந்த மேட்ச் 1ல இருந்து அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா மபாகா லெஃப்ட் ஆம் மீடியம் பவுலர். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா மபாகாவுக்கு அந்த அளவுக்கு ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் மபாகாவை பொறுத்த வரைக்கும். மலிங்கா இந்த மேட்ச் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. சுமாலிக்கு கண்டிப்பா ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். கடைசி அந்த டெத் ஓவர் இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல மலிங்காட்டு இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லும் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதிகபட்சம் 3 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் வந்து 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ கண்டிப்பா கிராண்ட் லீக்ல ஒரு டீம்லேயாச்சும் இருக்கு வந்து ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போர்ச்சுகேட்டர் ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, இந்த மேட்ச் என்னைய பொறுத்த வரைக்கும் விட்டு தான் ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். நீங்க ஏதாவது சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்ண வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு எம்பர் வந்து கொடுத்துருங்க. மெச்சல் ஓவன் போத் இன்னிங்ஸ்லும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஹர்மன் மியான் பியூரன் ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். டேவிட் மில்லர் ஸோ செகண்டா பேட் பண்ற மாதிரி தான் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருங்க. தினேஷ் கார்த்தி போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. தயான் கலின் ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் வந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முஜிபுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி, செகண்டா பால் பண்ணாலும் சரி ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இந்த மேட்ச் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஃபார்ச்சூன் இவற்றது நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாருமே ஸ்மாலுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்களும் அதே ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. போத் இன்னிங்ஸும் சேர்த்து 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். மபாகா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி, செகண்டா பால் பண்ணாலும் சரி அந்த ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ மீடியம் ஃபேஸ்ல பால் பண்ணக்கூடிய பவுலர். ரெக்கார்ட் செட்ஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது செகண்டா பால் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் மபாகா இருந்து ஒரு விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மலிங்கா கண்டிப்பா இந்த போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ டெத் ஓவர்ல பால் பண்றாரு. கடைசி ஓவர் எல்லா பாலுமே அடிச்சாருன்னு நினைக்கிறதுனால 2ங்கிறது 3 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மலிங்காவை பொறுத்த வரைக்கும். இங்கே பார்த்துதான் எம்ஏ கேப்டனை பொறுத்த வரைக்கும் ரெக்கில்டன், வேனடூடசன் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ரெக்கில்டன் தான். ஸோ இந்த வெனுல ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த சீரீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெனுல தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல இந்த டாப் ஆர்டர்ல இருக்க இந்த 2 பேருமே அந்த முதல் 2 ஓவருக்குள்ள விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாங்க. பெருசா ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ரெக்கில்டன் செகண்டா பேட் பண்ணும்போது இப்ப ரீசெண்டா இருந்த எல்லா மேட்சஸ்லயுமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அந்த மேட்சஸ்லாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. பட் இந்த சீரீஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா லீக் நடந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே
ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ல விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. அதே செகண்டா பேட் பண்ணும்போது ஆவரேஜா ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ரிக்கில்டன் இந்த மேட்ச் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒன் ஆர் டூ டீமுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டபிள் பிளேயரா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா டீம்ல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்க, கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க ரிஸ்கா தான் ட்ரை பண்றோம். ஸோ அப்புறம் இவருக்கு எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க வேற பிளேயரை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேலடு டசன் சேம் அதே ஆப்ஷன் தான். இவர்கிட்ட இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி ஆல்சிஸ் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வெனுவுல டக்கு டக்குன்னு டாப் ஓவர்ல இருக்கவங்க அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் இருக்கும். ஸ்டார்டிங்ல அதை வந்து டக்கு டக்குன்னு விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் சீஸ்ல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இந்த மேட்ச் வேலடு நம்ம ஆவரேஜா ஒரு 20ல இருந்து 25 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ். ஸோ ரீசா ஹெண்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ணும்போது தான் அவரோட ஃபார்ம் வைஸ்ல அவரோட ஸ்கோர்ஸ் வேற லெவலில் இருந்திருக்கு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவரை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஆவரேஜா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ல இருந்து 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரீசா ஹெண்ட்ரிக்ஸா பொறுத்த வரைக்கும். இன்கிராம். ஸோ இந்த வெனுல ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணும்போது டாப்பர் எல்லாம் டக்கு டக்கு விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. அதுல இன்கிராம் அண்ட் ஜார்ஜ் இண்டியா சம்திங் இவங்க 2 பேர் பிரேவஸ் இவங்க தான் வந்து ஒரு 25-30 ஸ்கோர் அடிச்சு ஒரு 170 ஸ்கோரும் போறதுக்கான வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ். இவங்க 3 பேரால தான் அந்த ஸ்கோர்ஸ் வந்து போயிருந்துச்சு. இந்த மேட்ச் சேம். ஏன்னா டாப் ஆர்டர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஓவர் நின்றுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய சப்போர்ட்டிங் இருக்காது. இன்கேஸ் எம்ஏ கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல இருக்கிறவங்கள எனி ஒன் பேட்ஸ்மேனை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்க பேட்ஸ்மேனை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்கிராமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவர் வந்து பேட் பண்றாரு அப்படிங்கும்போது இவிட்டு நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஜார்ஜ் லிண்டே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த வெனுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி அந்த ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஜார்ஜ் லிண்டே இருந்துன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ஒரு விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்ணா 2 விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கிறேன். பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் வந்து அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். பிரேவஸ். ஸோ பிரேவஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். டாப் ஆர்டர்ல இருக்கிறதுல உங்களுக்கு ரிக்கில்டன் கிராண்ட் லீக் ரிஸ்கா ட்ரை பண்ண போறீங்க. ரிக்கில்டன் தேவையில்லை, வேலடு தேவையில்லை. அதுக்கப்புறம் இருக்க பேட்ஸ்மேன் நீங்க ட்ரை பண்றீங்க பட்சத்துல சிங்கிள் ஆப்ஷன் இருக்குல்ல பிரேவஸ் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முதல் ஒரு 2 ஓவருக்குள்ள விக்கெட் இழந்துச்சு அப்படின்னா ரிசா ஹெண்ட்ரிக்ஸோட ஓவரை கூட பேட்ஸ்மேன் ஆர்டரை கூட பின்னாடி தள்ளி வச்சுட்டு பிரேவஸோட பேட்டிங் ஆடுற 1 டவுனுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஏன்னா ரிசா ஹெண்ட்ரிக்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிள் நின்று பிளே பண்ணி ஆகணும், ஹை ஸ்கோர் கொண்டு போகணும், சீக்கிரம் வந்தா விக்கெட் இழந்துருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பிரேவஸ் கூட கொஞ்சம் டாப் ஆர்டர்ல கொண்டு போவாங்க. ஸோ டாப் ஆர்டர்ல போயிட்டு பிரேவஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாரு, பேட்டிங் ஆடுற கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டரை சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல பிரேவஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அதாவது முதல் 2 ஓவருக்குள்ள ஒரு விக்கெட்ஸ் விழுந்துரும் அப்படின்னு நினைச்சு நீங்க டீமை பிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல பிரேவஸ் டாப் ஆர்டர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரேவஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் நீங்க இல்ல முதல் ஒரு 7 ஓவருக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே விழும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிரேவஸ் தவிர்த்துருங்க, இன்கிராம வந்து தவிர்த்துருங்க. ஜார்ஜ் லிண்டே, ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், வேலடு ரிக்கில்டன் இந்த 4 பேர் தான் டாப் ஆர்டர் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாங்க. அடுத்ததா போர்ட்ரேட்டர். இந்த மேட்ச் இந்த செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா விட்டு நம்ம ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ எம்ஏ கேப்டன் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா அதுல போர்ட்ரேட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு பிளேயரா வந்து இருக்காரு. ரஷீத் கான். ஸோ இந்த மேட்ச் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத என்னைய பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிங் இல்லை. இந்த மேட்ச் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எடுக்கலாம். அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் அப்படிங்கிறது நம்ம ரஷீத் கான் நம்ம எதிர்பார்க்கலாம். கேப்டன் போஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறது 3 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கெவின் போஸ் டெத் ஓவர், கெவின் போஸ் அண்ட் ட்ரெண்ட் போல் இவங்க 2 பேர் தான் வந்து டெத் ஓவர் வந்து போல் பண்றாங்க. அண்ட் ரபாடா, போர்ட்ரேட்டர், ரஷீத் கான், ஜார்ஜ் லிண்டே இவங்க அந்த பவர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து கடைசி அந்த 18 ஓவருக்குள்ளே ஓவர்ஸ் வந்து முடிச்சிடுறாங்க. போஸ் அண்ட் ட்ரெண்ட் போல் இவங்க தான் வந்து கடைசி அந்த 19-20 ஓவர் வந்து பவுல் பண்றாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இந்த மேட்ச் ட்ரெண்ட் போல் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். பட் கெவின் போஸ்
2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னோட பசங்க இந்த மேட்ச் நீங்க மேக் பண்றீங்க அப்படின்னா பவுலர்ஸ்க்கு ஃபேவரா ஒரு டீமை வந்து மேக் பண்ணுங்க. அது கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல ரபாடா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இந்த விடுவில் இருக்க ரெக்கார்ட்ஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் எடுக்கிறாங்க. ஆனா செகண்டா பவுல் பண்ணும்போது 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ரபாடா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு இந்த மேட்ச் 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ செகண்டா பவுல் பண்ண ரபாடா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரெக்கில்டன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ ஆக்சுவலா அவர் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாரு. மேன் டசன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. காலின் இன்கிராம் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு ட்ரை பண்ணிட்டு செகண்டா பேட் பண்ணும்போது இவருக்கு பதிலாக நீங்க வேற பிளேயரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜார்ஜ் லிண்டு போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். பிரேவஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாப் ஓவர்ல கொஞ்சம் எர்லி விக்கெட் இழந்துருவாங்க நினைச்சு ஒரு டீமை மேக் பண்ணீங்கன்னா அது வந்து பிரேவஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரஷீத் கான் சொன்ன மாதிரி தான் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி அசல் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். கவின் போஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸ் பொறுத்த வரைக்கும். ரபாடா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். ட்ரெண்ட் போல் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத இவற்றிலிருந்து இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் லிண்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டமான பிளேயரா இருந்திருப்பாரு. ரிக்கில்டன் செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே எம்எக் பெரல் ரைஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணி பட்சத்துல மிச்சல் ஓவன் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேயரா இருப்பாரு. எனக்கு டபுள் ஆப்ஷன் பிக்கா இருக்கனால அவர் ரொம்ப சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. அண்ட் மலிங்கா அவர் கூட நீங்க ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக் நீங்க ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஃபார்ச்சூன் கேப்டன் வைஸ் ஆப்ஷனுக்கு ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. என்ன கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது போஸுக்கு ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபோர்த் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா இவருக்கு நீங்க ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருப்பாரு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.